இப்ப வந்த? போ நீட்டாமா, நான் அப்பவே வந்துட்டேன். நான் கூப்பிட்டே இருக்கேன், உனக்கு காதே கேட்க மாட்டுக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் ஏதோ யோசனையில இருந்துட்டேன். சரி என்ன சொல்லு. ஐயோ அனிதாம்மா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டுக்கு. நீ ரொம்ப பாவம் தெரியுமா? இந்த வீட்டுல எல்லாரும் ஒண்ணுதான் வேலை செய்றாங்க. ஏல என்னல சொல்லுத? இது நம்ம வீடு, நான் வேலை செய்யாம யார் செய்வா? உங்க அப்பாக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்ல. அனிதாம்மா, நீ சரியான லூசு. நீ மட்டும் நான் இருக்கியா என்ன? படியம்மா இருக்கு, அப்புறம் ஆச்சி இருக்கு, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் கிச்சன்லே இருக்கிற. என்னை கொஞ்சம் மாட்டுக்க, என் கூட பேச மாட்டுக்க. ஆமா, உங்க பெரியத்தா அப்படியே செஞ்சு கிழிச்சிருவா. அவ செய்யறத அவரு விரும்பி சாப்பிடணும்ல. போ அனிதாம்மா, நீ செய்ய விட்டா தானே படியம்மா செய்யும். அப்போ நீ என்ன இந்த வீட்டுல வேலைக்காரியா? என்ன நான் சொல்லிட்டு இருக்க, நீ யோசிச்சுட்டு இருக்க. என்னால செய்ய உங்க அப்பாக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணுமே. நான் தான் அவளை அடுப்பங்கரைக்கு வரைய விட மாட்டேன். நான் தான் விதமா செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பேன். எப்போ அந்த மனுஷன் என் கையால தான் சாப்பிடணும்னு நினைப்பேன். 24 மணி நேரமும் அவரு என் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என் கூட தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நான் செய்யறது தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். என்ன செய்ய சொல்ற? அதான் நானே சமையல செய்யறேன். ஐயோ அனிதாம்மா, உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ அப்பாவோட இருக்கிறது நினைக்கிறது சரி, அதுக்காக வேலைக்காரி மாதிரி 24 மணி நேரமும் நீ அடுப்பு முறையில இருந்தா அப்பா எப்படி உங்ககிட்ட பேசும்? அதுக்கு என்னல செய்ய சொல்லுத? அப்படி கேளு. படியம்மா இருக்கலாம், படியம்மா பையே நீ சோறு பொங்கு. 24 மணி நேரமும் நான் தான் சோறு பொங்கணுமான்னு கேளு. அப்ப படியம்மா அந்த பொங்கும். படியம்மா பொங்கும்போது நீ ரெஸ்ட் எடுக்கலாம், நீ அப்பா கிட்ட பேசலாம், எண்ணெய் தூக்கி வைக்கலாம், என்கிட்ட ஜாலியா விளையாடலாம். அதான் சொன்னேன். நீ சொல்றதும் சரிதான். இப்பவே போய் அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கி வேலையை செய்ய சொல்றனா இல்லையான்னு பாரு. சரி சரி, நீ போய் படியம்மா பையே இன்னைக்கு சோறு பொங்க சொல்லு. சரில, இப்ப போய் வச்சுக்கிறேன் அவளுக்கு கச்சேரிய. சூப்பர் அனிதா. படியம்மா, எப்படியோ ஆசை நிறைவேறிட்டு. இன்னைக்கு நீ செய்யறதான் நானும் அப்பாவும் ஜாலியா சாப்பிடுவோம். இல்ல என்ன கோண கிளிக்கின்ற? உங்க ஆத்தா வேகமா ஆவேசத்துல போயிட்டு இருக்காளே, எங்க போறா? ஐயோ ஆச்சி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. படியம்மாவை சோறு பொங்க கூடாது, காபி போடக்கூடாது, அப்பாவுக்கு எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு அனிதா சொல்லிட்டு இருந்தாளா? ஆமா, இந்த சண்டாளி அவ வந்த நாள்ல இருந்து அடுப்பங்கரைக்குள்ளேயே நுழைய விட மாட்டேக்கல்ல. என்னத்துக்கு? அதான் நான் அனிதாவை ஏத்தி விட்டு படியம்மாவை போய் சோறு பொங்க சொல்லு, நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே கோவத்துல போறா. இப்பவே அவளை எல்லா வேலையும் செய்ய சொல்றனா இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு போயிருக்கா. இலே, நீ சரியான தில்லாலங்கடியில யார நம்பினாலும் ஒன்ன நம்ப முடியாது. சரியான களவாடி பயலா இருக்கியே. ஆனாலும் உங்க ஆத்தாக்கு இப்படி ஒரு ஆளு தான் தேவை. அப்பதான் அவளை மாத்த முடியும். என்ன பாடு படுத்தி எடுத்துட்டா தெரியுமா எங்களெல்லாம். நீ கவலைய விடு, அனிதாவை நான் பாத்துக்கிறேன். அது சரி, அவ காதல கீதுல உழுதுற போகுது. நீ என்னையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. சரி வா, என்ன நடக்குன்னு வேடிக்கையை பார்ப்போம். அதுவும் சரிதான், வா என்ன பண்ணுதாளோன்னு பாப்போம். அடியே, பிள்ளைய தூக்கிக்கிட்டு எங்கடி கிளம்பிட்ட? ஏன் அனிதா, இப்ப உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னா கேட்க? வேலை கல்லிக்கு பிள்ளை சாக்கான், வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேக்க, பிள்ளைய தூக்கிக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டியே, அதான் எங்க கிளம்பிட்டேன்னு கேக்குறேன். ஐயோ அனிதா, நானா செய்ய மாட்டேக்கேன். நீ தானே எதுவுமே செய்ய வேண்டாம், கம்முன்னு இருந்தா போதும், மற்ற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உண்டு உன் புள்ள உண்டுன்னு இருன்னு சொன்ன. இப்ப நீயே மாத்தி பேசினா எப்படி? அதுக்கு இந்த வீட்டுக்கு 2 பேரும் தான் வாக்கப்பட்டு வந்திருக்கோம். என்னமோ நான் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி 24 மணி நேரமும் மாங்குன்னு வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அம்மனி பிள்ளைய கையில வச்சுக்கிட்டா ஒரு வேலையும் செய்யக்கூடாதா? பிள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டு போய் சோர்கறி ஆக்குற வேலையை பாரு. இதனடி புதுக்கதையா இருக்கு? நீ தானே அவளை ஒரு வேலையும் செய்ய வேண்டான்னு, இப்ப அவளை போய் வேலை செய்யினா எப்படி? ஓ, அப்போ இந்த வீட்டுக்கு நான் மட்டும்தான் வேலைக்காரியா? மகாராணி உட்கார்ந்து திங்கிறதுக்கு வந்தாலாக்கும். ஒழுங்க மரியாதையா போய் சோர்கறி ஆக்குற வழியை பார்க்க சொல்லுங்க.
எப்ப பார்த்தாலும் நான் ஆக்கி போடுவேன், இவ உட்காந்து திங்கலான்ட்டு அலையிறாளா? ஆமா பெரியம்மா, எங்க அம்மா என்ன உங்க எல்லாருக்கும் வேலை குறையா? நீங்க போய் சோத்த பொங்குங்க. ஏலே, உங்க அம்மா தான் என்ன சோறே பொங்க கூடாது, நீ பொங்குனா அத்தான் விரும்பி சாப்பிட்டுருவாரு, அதனால நீ அடுப்பங்கர பக்கத்திலேயே வராதன்னா. ஏன் என் புருஷனுக்கு காப்பி கூட என் கையால கொடுக்க கூடாதுன்னா சொன்னாலா இல்லையான்னு கேளு. சொன்னா அதுக்காக நான் என்ன வேலைக்காரியா? நீ ஆக்கி வை, நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நான் ஆக்குனா நான் தான் பரிமாறுவேன். என் அத்தான் என் கையால சாப்பிடுவாரு, அதுக்கு சரினா நான் போய் பொங்குறேன். ஆமா அனிதாம்மா, அதுவும் சரிதானே. பெரியம்மா சொல்றதும் நியாயமானதான், நீ யோசிச்சுக்கோ. இல்ல, நீ ஏன் பக்கம் பேசுறியா அவ பக்கம் பேசுறியா? அவ சொல்றதும் சரி, நான் சொல்றதும் சரிங்கிற. ஐயோ அனிதாம்மா, நான் உன் பக்கம்னா எப்பவும் நீ தான் என் அம்மா. பெரியம்மாலாம் அதுக்கு அப்புறம் தான். அனிதாம்மா, பெரியம்மா சோறு பொங்கனா பெரியம்மாவே பரிமாறிட்டு போட்டுமே, நீ என்ன வேலைக்காரியா? ஆமா, அதுவும் சரிதான். நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அப்போ பெரியம்மாட்ட சொல்லு, நீ ஏன் பொங்குற அன்னைக்கு நீ பரிமாறு, நான் பொங்குற அன்னைக்கு நான் பரிமாறுவேன், நீ பொங்குற அன்னைக்கு நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லு. அதான் என் மகன் சொல்லிட்டான்ல, அவன் எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். அவன் சொல்றான்ல, அதுல ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யுது. இந்த வீட்டுக்கு நான் என்ன வேலைக்காரியா? நான் உட்காந்து அவர்கிட்ட கதை பேசுறேன், நீ போய் சோத்த பொங்கி அப்புறமா நீயே பரிமாறு. அப்ப அத்தான் விரும்பி சாப்பிட்டாருனா, இன்னும் கொஞ்சம் கொடுன்னு சொன்னார்னா சண்டைக்கு வர மாட்டியே? அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டேன். அப்ப சரி, நான் போய் சோறு கறி ஆக்குறேன், அத்தானுக்கு பிடிச்ச குழம்பா பார்த்து செய்யறேன். அடியே, இதான் சாக்குனே சாப்பாடை போட்டு அவரை வளைச்சு போட்டுக்கலான்னு நினைக்காத. ஐயோ அனிதாம்மா, நீ என்ன வேலைக்காரியா? நானும் இந்த வீட்டுக்கு சரி சமமா வந்தவதான், நான் எப்படி வேலைக்காரி? பின்ன என்ன, இந்த வாரம் பூரா படியம்மாவே பொங்கட்டும், படியம்மாவே பரிமாறட்டும், சரியா? அடுத்த வாரம் உன் டன், நீ செய், சரியா? நீ ஒரு வாரம் நல்ல ஜாலியா டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு எண்ணெய் தூக்கி கொஞ்சிட்டு தம்பியை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கணும், சரியா? அதான் என் மகன் சொல்லிட்டான்ல, இந்த வாரம் பூரா நீ போய் பொங்கி நீயே அவருக்கு பரிமாறு. அனிதா அம்மாக்கும் நீ தான் சோறு கொடுக்கணும், எனக்கும் நீ தான் சோறு கொடுக்கணும், ஆச்சிக்கும் நீ தான் சோறு கொடுக்கணும், சரியா? இந்த டீலு ஓகே. பிள்ளையப்படி நான் போய் சமையல பாக்குறேன். சரி சரி, குடு. படியம்மா, ஓகேவா? சூப்பர்டா செல்லக்குட்டி, ஒரு குடு, உங்க அம்மா கண்டுபிடிச்சிட போறா. சரி படியம்மா, உனக்கு எது வேணாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி செல்லம். ஏட்டி, என்ன இப்போ சந்தோஷம் தானே? காப்பியே போடக்கூடாதுன்னா இப்போ என்ன பண்ணுவா? ஆமாத்த, இவளை இப்படித்தான் வலிக்கு கொண்டு வரணும். அத்தியாட்டி, அவ மாவன் சொன்னா மட்டும் எப்படி கேக்குறானு? அது என்னமோ உண்மைதான். புருஷன் சொல்றத கூட கேட்கலனாலும் பிள்ளைங்க சொல்றத கேட்பாங்க. எப்படியோ சண்டாளி திருந்தனா சரி. ஓ கையால இந்த வாரம் பூரா நிம்மதியா சாப்பிட போறோம். இல்லைன்னா பரிமாறுற நேரத்துல கூட என்னத்தையா சண்டையை போட்டுக்கிட்டு தான் வருவா. அத்தை அவ காதுல கேட்டா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. அத்தான் எப்போ வர்றாரா? இப்ப வர்ற நேரம்தான். நீ போய் சமையல முடி. என்ன சமைக்க போற? இன்னைக்கு அத்தானுக்கு பிடிச்ச வத்த குழம்பும் துவையலும் சுட்டாப்பழமும். ஆமாட்டி, அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நீ தான் தெரிஞ்சு வச்சிருக்க. இவளுக்கு வத்த குழம்பே வைக்க வராது, வேற என்ன செய்ய? தலைவிதியேன்னு நான் சாப்பிடுவேன். அவ ஒன்ன குறை சொல்லிட்டு கிடப்பா. போய் சமையல தாம்பூம்னு முடி. இவளுக்கு வத்த குழம்பு பிடிக்காத, என்ன செய்ய போற? டக்குன்னு 4 நிமிஷத்துல அவளுக்கு பிடிச்ச சாம்பார் செஞ்சிடலாம். உன் முகத்துல சிரிப்பை பார்த்தாதான் மனசு சந்தோஷமா நிறைவா இருக்கு. பொம்பளைங்களுக்கு அடுப்பங்கரை இல்லைன்னா உறக்கமே வராது. நீ அடுப்பங்கரைக்குள்ள நுழையக்கூடாதுன்னு அவ சொன்னது எனக்கும் என்னமோ மாதிரிதான் இருக்கு. உனக்கும் சங்கடமா இருந்திருக்கும். இப்ப உன் மவன் அந்த ஆசையையும் நிறைவேற்றிட்டான். ஆமாத்த, அவன் ரொம்பவே உஷார். அனிதாவை எப்படி கைக்குள்ள போடலான்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். நமக்கெல்லாம் தெரியாத சாதுரியம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படியோ அனிதா திருந்துனா போதும். அத்தை எல்லா வேலையும் அவ செய்யும் போது எனக்கே தெண்டமா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சங்கடமா இருந்துச்சு. இனி அது கொஞ்ச நாள் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்லைனா நான் தான் தனக்கு அதை செய்வேன், நான் தான் இதை செய்வேன்னு ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருப்பா. நீ ரெஸ்ட் எடுக்கட்டும்னு அவளை நினைக்கிற. ஆனா அவ எங்க சாப்பாடு போட்டு அத்தான மைக்கி திரும்பவும் கைக்குள்ள வச்சுக்குவியோன்னு நினைக்கிறா. எங்கத்த போக போறா?
குழந்தையும் பிறந்தாச்சு. அவ தன்னால மாறிடுவா. அவ அம்மா இந்த பக்கம் வராம இருந்தா மட்டும் போதும். அது என்னமோ உண்மைதான். சரி சரி, நீ போய் சமையல முடி. ஏன் செத்த நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு வரேன். சரித்த. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் வித் சித்ரா சமையல், எப்படி இருக்கீங்கம்மா? ஹாய் சங்கீதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. ஹாய் ஐஸ்வர்யா அக்கா, ஹெல்த் எப்படி இருக்கு? ஓகேவா? ஐஸ்வர்யா அக்கா, மாமா சூப்பர் ஜோடி, மாமா ஐ லைக் யூ. அனிதா அக்காவோட சன் சூப்பராக பேசுகிறான். அனிதா அக்கா கோவம் வேணாம், அதுபோல் உங்களை பிடிக்கல. அனிதா அக்கா எல்லாமே ட்ரெஸ் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னச்சியே சங்கீதாக்கா, நல்லா இருக்கீங்களா? இந்த அனிதா வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஐஸ்வர்யா சும்மா கிடக்க மாட்டேக்கல, என்னத்தையே தூண்டி விட்டுறதா, அதான் கோவம் வந்துடுது. ஹாய் சங்கீதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு கோவம் தான் முதல்ல வரும். ஹாய் ஆல்பர்ட் அங்கிள், குட்டி தம்பி நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரன் அங்கிள். ஹாய் ராஜேஸ்வரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? மாமா செம்மலக்கி என்ஜாய் சூப்பர் பேபி ஐ லவ் யூ செல்லம்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, அந்த நிலைமை தான் என் நிலைமை. ஹாய் ராதிகா, எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யாக்கா உங்க புருஷன் குழந்தை வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ராதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யாக்கா சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர். 2 பொண்டாட்டியுமே நல்லா இருக்கு, சூப்பர். அனிதா சூப்பர், சூப்பர் மகனே சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஹஜிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகா சிஸ்டர். ஹாய் அபிதா பேகம் ஆண்டி, ஐ லவ் யூ ஸோ மச். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்காங்க? பசங்க நல்லா இருக்காங்களா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் லலி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? தம்பி உனக்கு மூளை நல்லாவே வேலை செய்யுது. என்னோட எல்லா பாசமும் உனக்கு குட்டி தம்பிக்கு தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லலி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் லலி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யாக்கா உங்களோட சாரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அம்புஜம் பிரபாகரன் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, ஹாய் அத்தான், ஹாய் செல்லக்குட்டி. செல்லக்குட்டி நீ என்ன அத்தை என்று கூப்பிடலாம். அனிதா உங்கள் பையன் உங்களுக்கு வேணா அவ எப்படி இருந்தாலும் அவங்க பெரியம்மா பக்கம் தான் சாய்வான். அனிதா நீங்கள் ஐஸ் குழந்தையை நீங்கள் வளர்த்துடுங்க. அத்தான் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு வந்திருக்காங்க. இப்போ தான் சூப்பராக இருக்கீங்க. உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் 2 பேரும் பார்த்தா 2 பொண்டாட்டி கதையை பாடல திண்டாட்டம் தான். நீங்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? 2 பொண்டாட்டி கதையெல்லாம் பெரிய திண்டாட்டம் தான். எங்க கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தானோட ப்ளூ கலர் ஷர்ட் நல்லா இருக்கா? நான் தான் செலெக்ஷன் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சாந்தி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன். ஹாய் காயத்ரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸு சூப்பர். அனிதா கோவப்படாத, செல்லம் கியூட், சூப்பர் ஐடியா சொல்கிறதா கேள். அனிதா சூப்பர் செல்ல கியூட், என்ஜாய் அத்தான். குட் ஐஸு அனிதா சந்தோஷமா இருங்க. அத்தான் பாவம், கியூட் செல்லம் பியூட்டிஃபுல், சூப்பர் ஜோடி, சூப்பர் ஃபேமிலி பாய் செல்லக்குட்டின் செல்லம் கியூட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா? ஹாய் காயத்ரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோவப்படாமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எங்கே இவ விடுறா? ஹாய் காயத்ரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காயத்ரி சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதா ஜோசப் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் மாமா சூப்பர். ஹாய் அனிதா, ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அருண் செல்லம். அனிதா நீ ரொம்ப நல்லவதான், ஒவ்வொரு மனைவிக்கும் உள்ள பொறாம தான். இஸ் யுவர் கிரேட் அனிதா, லவ் யூ அனின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாக்கா உங்களுக்கு அது என் நிலைமை புரிஞ்சுதே. குறை சொல்றவா சொல்லிட்டு கிடக்காவோ, ஆனா நான் எப்பவுமே வெளிதான். எனக்கு என் மாமனை யாராவது இழுத்துட்டா கோவம் வந்துடும் பார்த்துக்கங்க. வேற எதுக்காவது நான் கோவப்படுதுனா இந்த ஐஸ்வர்யா கிரிக்கி எப்ப பார்த்தாலும் அத்தானோ அவரையே சுத்தி வந்தா எப்படி? நான் ஆசைப்பட்டு தானே அவரை கட்டிக்கிட்டேன். அப்போ அவர் முழுமையா எனக்கு மட்டும் தானே எப்படி இவளுக்கு விட முடியும்? ஆத்தாக்காரி வீட்டுக்கு போவான்னு பார்த்தேன் பார்த்துக்கங்க, போவே மாட்டா. இங்க கிடந்து உசுரை தான் வாங்கிக்கிட்டு இருக்கா. ஐயோ, இந்த அம்மா எப்பவுமே இப்படித்தான். ராதா சிஸ்டர், நீங்க இந்த அம்மாவை எப்பவுமே லவ் யூ சொல்லாதீங்க. இந்த அம்மா எப்பவுமே பெரியம்மா துரத்துறதுல தான் இருக்கும்.
ஹாய் ரேவதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ரேவதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா மூஞ்சில எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. ஐசு சூப்பர், குட்டி பையா சூப்பர்டா. அனிதா லூசுக்கு நீ தான் சொல்லி கொடுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன உங்களுக்கு மட்டும் தான் நான் லூஸா தெரிவேன். எப்பவுமே உங்களுக்கு என்ன குறை சொல்லிட்டு இருக்கிறதா வேலை. ஏக்கா என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். எப்பா பார்த்தாலும் அனிதா லூசு, அதை விரட்டி விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே. மாமா கிட்ட சொல்லிவிடுவேன் பார்த்துக்கோங்க. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? என் மகள் ஐசு மருமகன் பாவம் 2 பேர்ட்டையும் மாட்டிக்கிட்டு இருக்கார். உடம்பு சீக்கிரம் குணமாக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. உங்களுக்கு தான் என் நிலமை தெரியுது. சொன்ன உடனே என்ன வரத்து வர்றா பார்த்தீங்களா? இவன் முன்னாடி ஒன்றுமே பேச முடியாது. நாம அப்புறமா தனியாக பேசுவோம். ஹாய் தெய்வம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் தெய்வம் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹாய் கிருஷ்ணா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் அனிதா சன் டாக்கிங் வெரி கியூட்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ so மச். ஹாய் கிருஷ்ணா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிருஷ்ணா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் குக் வித் மீனா, வெரி பியூட்டிஃபுல் ஷேரிங்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மசுலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் அனிதா, ஹாய் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்கள் ஃபேமிலியை பார்த்து கண்ணு பற்றும் போல இருக்குது. அதனால் மறக்காமல் திருஷ்டி சுற்றி போடுங்க. 4 பேரும் அழகாக இருக்கீங்க. குட்டி பையன் இன்னைக்கு பார்க்கலாம், ரொம்ப மிஸ் பண்ணும். நாளைக்கு குட்டி பையனை காமிங்க அனிதா. ஐஸ்வர்யாவோட பையனுக்கு இன்னும் பேர் வைக்கல, பேர் வைங்க. அருண்குட்டி வேறு லெவல். அருண்குட்டி ஆசையாக இருக்குது நீங்கள் பேசுகிறது. கேட்க கேட்க செம்ம சூப்பராக இருக்குது. ஐ லவ் யூ அருண்குட்டின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. நாங்கள் நல்லா இருக்கோம். குட்டி பையன் தான் இருக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஹாய் மசலாக்கா, எப்படி இருக்கியே? என் மவன் என்னைய மாதிரி தான், அதனால தான் அப்படி இருக்கான். அவன் ஐசு மவன் அங்கே பாருங்க, அமுக்குடி மாதிரி இருக்கான். ஒன்றுமே பேச மாட்டேக்கான், சிச்சிக்கிட்டே இருக்கிறான். பேர் வைக்கணும் தான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு என்ன பேர் வைக்கலான்னு இருந்தோம். என்ன செய்ய நேரமே கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறோம். அதனால தான் இன்னும் பேர் வைக்கல. சீக்கிரமாக வச்சுருவோம். என்ன பேர்லாம் வைக்கலான்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் மோஸ்ல ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன க்யூட்டாக இருக்கேன், க்யூட்டாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என் தம்பியும் வந்திருக்கான், ஆனால் அவன் இன்னும் பேசவே இல்லை. அவனுக்கு பேர் வைக்கணும். எல்லாரும் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்க. நான் ஆனந்துன்னு வைக்கலான்னு நினச்சேன். நீங்கள் எல்லாரும் என்ன பேர் வைக்கலான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஐசோ, எப்படி இருக்கீங்க? அனிதா சிஸ்டர், உங்கள் பையன் ரொம்ப அழகா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறான், ரொம்ப க்யூட்டா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் அரிசோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அரிசு சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் மசாலா சிஸ்டர், குட்டி தேங்க்ஸ், சூப்பர் நைஸ் வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வசந்தி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க. யூ அண்ட் மாமா பேபி அனிதா சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? ஐ லைக் யூ ஸோ மச்னு நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன வசந்தி சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நானும் ஒரு நாள் ஸ்ரீலங்காக்கு உங்களை பார்க்க வர்றேன். அப்போ கதையாக சொல்லுவேன் இவளை பற்றி. இவள் லேசப்பட்ட ஆள் கிடையாது. என் குழந்தை நல்லா இருக்கான். 2 பேரும் நல்லா இருக்கானுங்க, பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கான்? நல்லா பேசுகிறாள். எல்லாம் என்ன மாதிரி தான். எங்கள் மாமா சரியான அமுக்குனி. அவை என்னையே பொழுதுல பேசுகிறான். ஹாய் வசந்தி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹாய் லட்சுமி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? குட்டி பையன் பேசுறது கேட்டாலே இனிமையாக இருக்குது. ஹாய் ஐஸ் அனிதாக்கா, லவ்லி ஃபேமிலி. அனிதாக்கா நல்லா தான் காமெடியாக பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் குட்டிஸ் இல்லை, 10 வருஷம் ஆகுது. ஆனால் பக்கத்து வீட்டு பையன் ரொம்ப குறும்பு பண்ணிட்டு எங்கள் வீட்டில் ஜாலியாக இருப்போம். அவன் பேர் அயான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹாய் அயான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், கவலைப்படாதீங்க. நீங்கள் எல்லாரும் அருணை உங்கள் பையனா நினச்சிக்கோங்க. ஹாய் லக்ஷ்மி ஆண்டி, யூ டோன்ட் வரி. நான் எப்பவும் உங்கள் கூடயே இருப்பேன். உங்களுக்கு எப்பலாம் பேசணும்னு தோணுதோ என்கிட்ட பேசுங்க, ஓகே? ஹாய் அயான். லட்சுமி அக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுவீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. குழந்தை இல்லைங்கிறது ஒரு குறையாவே நினைக்காதீங்க. நம்ம கையில் என்ன இருக்கு? கடவுள் என்ன வச்சிருக்கானோ அது கண்டிப்பாக நடக்கும். அண்ணனுக்கு நீங்கள் குழந்தை, உங்களுக்கு அண்ணன் குழந்தை. ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் குழந்தை பிறக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அது வரைக்கும் என் மவன் அருணை உங்கள் பிள்ளையா நினச்சிக்கோங்க. ஹாய் லட்சுமி அம்மா, யூ டோன்ட் வரி. நான் இருக்கிறேன். அயானை கேட்டேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் லட்சுமி அக்கா, அக்கா சொன்னது சரிதான். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க.
2 குட்டீஸ் வச்சிருக்கேன், 2 பேரையும் வச்சுக்கோங்க. ஹாய் அபிதா ஆண்டி. அனிதா உன் மகன் பேசுவது என்ன அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தாத்தா அவன் என்னைய மாதிரி அதான் பட்டு பட்டுன்னு பேசிடுறான். நல்லா இருக்குல்ல? ஹாய் ஆல்பர்ட் அங்கிள். தங்க குட்டி நல்லா பேசுகிறான். தங்க குட்டி கமெண்ட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் என்றும் நேசமணி சமையல் ஆண்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டி சொல்லம் சூப்பர்டா. இன்னைக்கு நீ கொலக்கிட்டேன்னு நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. உங்கள் ஹார்ட் ஃபுல்லாக நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் என்றும் நேசமணி சமையல். குட்டி செல்லம் சூப்பர்டா, இன்னைக்கு நீ கலக்கிட்டேன்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் பவானி vlogs. வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மன்சூர் ஹோம் vlog. குட்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின உங்கள் அத்தனை பேருக்கும் ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலில் உள்ள கதைங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். பாய். நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் பாய்.